உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துதல் சொல்லுகிறோம். கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த வெளியில இருக்கிறோம் உங்களோட மத்தியில தேவனுடைய வார்த்தையை பேசும்படியாகவும் தியானிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைகள் ஆண்டவர் உங்கள் இடத்துல வரும்போது, உங்கள் இடத்துல அந்த வார்த்தைகள் கேட்கும் போது ஒரு பெரிய விடுதலை உங்களுக்காக காத்திருக்கிறது. நீங்கள் எந்த நிலையில் வந்திருந்தாலும், எந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வந்திருந்தாலும், உங்களை விடுதலையாக்குற ஒரு தேவன், உங்களை ரட்சிக்கிற தேவன் இயேசு ராஜா உங்கள் மத்தியில் இருக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். இந்த அன்பின் தேவனே, உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஸ்தலத்தில், இந்த இடத்துல உண்மை நாங்கள் வர வைக்கிறோம். நீங்கள் எங்களோடு கூட இடைப்படுங்க. தேவ வார்த்தையால் இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தை கேட்க அருமா இருக்கிற கர்த்தாவே, வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கடந்த நாட்கள் அநேக குடும்பங்களுக்குள்ளே நான் போகும்போது அநேக ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டுகள் சில காரியங்கள் ஆகட்டும், நான் அநேக ட்ராவலில், நான் ஊழியங்களில், நான் பகுதிகளுக்கு போவேன். அந்த இடத்துல போகும்போது அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு சந்தேகம், ஒரு காரியம் என்னன்னா, எனக்கு யாரோ மந்திரம் பண்ணிட்டாங்க, எனக்கு ஏதோ ஒரு ஏவுதல் அனுப்பியிருக்காங்க, அதனால தான் எங்களால் சரியாக பைபிள் படிக்க முடியல, எங்களால் ஜெபிக்க முடியல, எங்கள் பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்க்க முடியல, எங்கள் வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக பார்க்க முடியல, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், அந்த மந்திரத்தை எங்கே இருக்குன்னு எனக்கு கண்டுபிடிச்சி கொடுங்க, எடுங்க. இப்படியெல்லாம் நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த காரியங்கள் ஆகப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நம்முடைய தவறுதல்லையோ இல்லை நம்முடைய வீக்னஸ்னாலேயோ நம்ம ஏதோ ஒன்றில் விழுந்திருப்போம். அதுக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, மந்திரத்தை யாரும் மந்திரம் வச்சுட்டாங்க, சொந்தக்காரங்க மந்திரம் வச்சுட்டாங்க, சொந்தக்காரங்க மூலிமா மந்திரம் தாக்கப்பட்டு கொண்டிருக்கு, அதனால தான் நாம் இருக்கிறோம். இந்த நிலையெல்லாம் நமக்குள்ளேருந்து மாறணும். அப்போது அதுதான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். நம்மளோட லைஃப்பை கர்த்தர் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய தேவனாக இருக்கிறார். நம்முடைய பிரச்சனைகளை மாற்றக்கூடிய தேவன் இருக்கிறார். அப்போ அந்த மந்திரத்தின் கிரியைகளை ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? தேவன் அந்த நாட்களில் பழைய ஏற்பாடு காலத்திலேயே மந்திரவாதிகள் இருந்தார்கள். பார்வோனோட இதில் பார்க்கும்போது மோசே தன்னை கோலை போடுகிறாரு. அதே போல் அந்த இடத்துல மந்திரவாதிகளும் என்ன பண்ணுறாங்க? அந்த கோல்களை போடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதுவும் மோசே அந்த கோலை போடும்போது பாம்பாக மாறினது. அந்த மந்திரவாதிகளும் போடுறாங்க, பாம்பாக அந்த இடத்துல மாறினது இருக்காது. இன்னொரு காரியம் என்ன என்று நம்ம பார்க்கும்போது, இந்த மோசேவுடைய கோல் என்ன பண்ணுது என்று பார்க்கும்போது, இந்த பாம்பு அந்த மந்திரவாதி எல்லாருடைய பாம்பும் முழுகி போனதா, எல்லாம் முழுங்கிதான் இருக்கிறது. அப்போ பாருங்க, ஒருவேளை அங்கே மந்திரம் வந்தாக்கிறோம், அந்த மந்திரம் தேவனுக்கும் தேவனுடைய ஊழியத்துக்கும் அவங்க ஒர்க்கெட் ஆகவே ஆகாது. ஏன்னா நம்மளோட சர்வ வல்லமையான தேவன், அது ஒன்றா எழுமினா இல்லை 10 எழுமினா கூட அதை அழிச்சு போடுகிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அந்த இடத்துல ஒரு குழப்பம் அந்த இடத்துல காணக்கூடியதாக இருக்கிறது. எப்படி இந்த காரியங்கள், எப்படி இந்த மோசைக்குள்ள காரியங்கள் எப்படி அந்த கோலுக்குள்ள நடக்க போகணும்னு அந்த இடத்துல ஒரு பெரிய அதிசயங்களை கர்த்தர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதே ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். இந்த வசனத்தை நீங்கள் நன்றாக மனதுக்குள்ள புரிந்து கொண்டு இந்த காரியங்களை நீங்க ஈடுபடுங்க. என்னாகத்துல 23 நம்ம வாசிப்போம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்ல. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல், இஸ்ரவேலுக்கு குறி சொல்ல ஒன்றுமே இல்ல. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். யாக்கோபையும் இஸ்ரவேலை குறித்து சொல்லப்படும். அப்ப முதலாவது அவர் என்ன சொல்றாரு? கர்த்தர் அந்த வார்த்தை என்ன பயன்படுத்துகிறாரு? யாக்கோபுக்கு விரோதமான என்ன இல்லையா? மந்திரம் சொல்லுங்க. மந்திரம் இல்ல. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை. ரெண்டாவது என்ன சொல்றாரு? இஸ்ரவேலுக்கு குறி சொல்ல ஒன்றுமே இல்லை. அப்ப பாருங்க, பழைய ஏற்பாடு காலத்துல சில மந்திரங்கள் இருந்தது. அந்த மந்திரத்தை நம்பி போனார்கள். அந்த மந்திரத்தை என்ன பண்ணாங்க? அவர்கள் அதற்குள்ள போனவர்களா இருக்கிறாங்க. இன்னைக்கு பார்க்கும்போது வேதத்துல ஒரு உதாரணத்துக்கு நம்ம பார்க்கும்போது, சவுல் முதல் ராஜாவை அவர் ஏற்படுத்தி எல்லா காரியங்களும் செய்த ஒரு சவுல், சாமியல் இறந்து போறாரு. இறந்து போகும்போது ஒரு குறி சொல்லுகிற ஒரு ஸ்திரீயோடு கூட போய் அந்த குறி கேட்க அவர் போகிறவராக இருக்கிறார். குறி சொல்ல அந்த மந்திரத்துக்காக நாடி அவர் போகிறவராக இருக்கிறார். அவருடைய வாழ்க்கை எப்படி முடிந்தது என்று பார்க்கும்போது, ஒரு காரியம் பெறுவதற்காக, ஒரு காரியத்தை பார்க்குவதற்காக
ஒரு காரியத்தை செயல்படுறதுக்காக சவுல் இன்னைக்கு பழைய ஏற்பாடுல அவர் போய் என்ன பண்றாரு, ஒரு அஞ்சனை, ஒரு குறி சொல்லுகிற ஒரு ஸ்திரியோடு கூட போய் அந்த மந்திரத்தை வர வைத்து அதுல அவர் பார்க்கக்கூடியவரா இருக்கார். அப்போ அந்த மந்திரத்தை அவர் நம்பக்கூடியவரா இருக்கிறார். இந்த மந்திரத்துல இந்த காரியங்கள் நடக்கப்படும் என்ற நம்பிக்கையும் அவருக்குள்ள இருக்கு. ஆனா அவர் எல்லாமே கேட்டார். ஆனா அவர் யாருக்கு விரோதமாய் செயல்பட்டார் என்று பார்க்கும்போது தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்டார். தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்டார். நீங்க பாருங்க, அதுக்கப்புறம் சவுல கர்த்தர் என்ன பண்ணாரு, அருமையாக தேவன் யுத்தத்துல எல்லாத்துலயும் பயன்படுத்த ஒரு மனுஷன் அவருடைய வாழ்க்கை எதுல போய் முடிகிறது என்று பார்க்கும்போது ஒரு சூசைடுக்குள்ள போய் அவர் மரித்து போகிறவர். அவர் பட்டத்தை எடுத்து அவரே என்ன பண்ணுகிறாரு, அவரே குத்தி கொண்டு சாகக்கூடிய நன்மை வருகிறது அந்த இடத்துல. என்னைக்கு ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு மனுஷனை தெய்வமாய் வணங்கி கொண்டு, பெண்கள் தெய்வமாய் வணங்கி கொண்டு அதுக்குள்ள போய் உளுந்து போற மனுஷன், மந்திரத்தை நம்பி போற மனுஷன், பிலிசூனியத்தை நம்பி போற மனுஷனோட வாழ்க்கை அழிந்து போயிடும். அந்த மந்திரமே அவனை என்ன பண்ணும், அடைக்கக்கூடியதா இருக்கிறது. அந்த மந்திரமே அவனை வேற வழிக்கு கொண்டு போகிறதா இருக்கிறது. நம்ம சேனைகளின் கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். பராக்கிரமுள்ள தேவன் நம்ம கூட இருக்கிறார். ஒரு மந்திரவாதி எல்லாத்தையும் உண்டாக்குன ஒரு தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அந்த மனுஷனையும் கர்த்தர் தான் உண்டாக்குனார். ஆனா இந்த பாரம்பரியத்துக்குள்ள வரக்கூடியதா இருக்கு. இன்னும் நீங்க வட மாநிலத்துல, ஃபாரின் தேசத்துல, வேற கண்ட்ரிகள் எல்லாம் பார்க்கும்போது இந்த மந்திரத்துக்கே ஒரு பெரிய டீம் இருக்கு. பெரிய மந்திரத்துக்கே இதுக்குள்ள இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு பொண்ணை சேர்த்து வைக்கணும்னா அதுக்கு ஒரு மந்திரங்கள் இருக்கிறது. இப்படி பல வகையான மந்திரத்தின் காரியத்துக்குள்ள ஈடுபடுகிறவனா இருக்கிறாங்க. ஆனா தேவன் சொல்றாரு, நம்மளை இஸ்ரேலா கர்த்தர் வைத்திருக்கிறார், நம்மளை யாக்கோபாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் சொல்றாரு, உங்களுக்கு விரோதமாக மந்திரம் இல்லை, இஸ்ரேல் குறி சொல்ல ஒன்றுமே இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம சிந்தனையிலேருந்து எனக்கு யாரோ ஏதோ அனுப்பிட்டாங்க, ஏதோ ஒரு மந்திரத்தை செய்துட்டாங்க என்று சொல்லி உங்க வாழ்க்கையில நீங்க ஈடுபட்டு கொண்டு தான் அதை எடுத்து போடுங்க. எங்க குடும்பத்துல கூட எங்க அம்மா ஒரு பெரிய ஒரு பூஜாரியாக காணப்பட்டாங்க. 2 கோயில்களை கட்டி அதுக்கு ஒரு பெரிய ஒரு பூஜாரியாக காணப்பட்டாங்க. மந்திரம் செய்வதில் எங்க அம்மாவுக்கு இங்க வரைக்கும் ஜடம் இருக்கும். நாக்கு எழுத இவ்வளோ கற்பூரம் அந்த நாக்குக்குள்ள அவங்களுக்கு கொளுத்தக்கூடிய ஒரு காரியம் இருக்கு. கையில கற்பூரம் கொளுத்தணும். இப்படி அவங்களோட சூழ்நிலை அவங்க குளிர்ந்துச்சு. எதனா ஒரு குழந்தைக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா அம்மா ஒரு மந்திரிச்சு கொடுத்தாங்கன்னா சரியாயிடும் என்று நினைத்தாங்க. அப்படியெல்லாம் இருந்த ஒரு நாள் நம்மளோட வாழ்க்கையில எது உண்மை எது சத்தியம் என்று எங்களோட தாயார் தெரிந்து கொண்ட போதுதான் நாங்களாம் தேவனுக்குள்ள ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கிறோம். அந்த மந்திரத்தின் நிமித்தம் அவங்க பண்ண காரியத்தின் நிமித்தம் ஒரு நல்ல காரியமும் நடக்கல. ஆனா இயேசுவை என்னைக்கு ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கெல்லாம் எங்களோட வாழ்க்கையில ஒரு ஒளி, ஒரு பிரகாசம் எங்களுக்குள்ள காணப்பட்டதா இருக்கு. எங்கெல்லாத சமாதானத்தை கர்த்தர் கொடுத்தார், எங்கெல்லாத ரட்சிப்பை நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அவர் தான் இயேசு ராஜாவா இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க இயேசுவை நம்புங்க, அவருக்குள்ள இருங்க. உங்களை எல்லாவற்றிலும் தேற்றக்கூடிய தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அப்போ யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரேலுக்கு குறி சொல்ல ஒன்றுமே இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பாருங்க, இன்னும் ஆண்டவர் நம்மளை இன்னும் ஒரு வழியில தேவன் நம்மளை கொண்டு போகிறார். எடுத்து வாசிப்போம். ஏசாயா 54 அதிகாரம் அதுல 17வது வசனத்தை நம்ம வாசிப்போம், கேட்போம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும், நியாயத்தில் உனக்கு விரோதமாய் எழும்புற எந்த நாவும் நீ குற்றப்படுத்துவாய். கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என்ன சொல்றார் வசனத்துல? நம்மளுக்கு விரோதமாக எழும்பி வருகிற ஒன்றுமே நம்மள என்ன பண்ண முடியாதா? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், பாருங்க, உனக்கு விரோதமாய் எழும்பி விரோதமாய் வருகிற காரியம் ஒன்றுமே என்ன பண்ணாதான்? வாய்க்காமே போகாது. ஹல்லேலூயா. வாய்க்காமே போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இன்னைக்கு விரோதமாய் எழும்பி வருகிற காரியங்கள் என்னவா இருந்தாலும், எந்த காரியம் நம்மளுக்கு விரோதமாய் ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும், இன்னைக்கு தேவனுடைய வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பா அவருடைய சத்தியம், அவருடைய வார்த்தை இன்னைக்கு நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. உனக்கு விரோதமாய் எழும்புகிற காரியங்கள் வாய்க்காமே போகும். உனக்கு விரோதமாய் எழும்பி வருகிற காரியங்கள்
அது எந்த மந்திரமா இருக்கட்டும், வெள்ளி சூன்யமா இருக்கட்டும், அனுப்பப்பட்ட காரியமா இருக்கட்டும், எந்த ஒரு காரியமா இருக்கட்டும், தேவன் சொல்றாரு, உனக்கு விரோதமாய் எழும்பி வருகிற காரியங்கள் அது வாய்க்காமே அது போகக்கூடியதா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்மளை ரட்சிக்கிற தேவன் நம்ம கிட்ட இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதை குறித்து பயப்படாதீங்க, எந்த மந்திரத்தை குறித்து பயப்படாதீங்க. இயேசுவை கண்டு பயந்துருங்க, அவருடைய வழிகளில் போங்க. உங்களுக்கு எந்த ஒரு மந்திரமும் உங்களை மேற்கொள்ள முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். இந்த வசனத்துல பாருங்க, ஒரு மனுஷன் ஒரு பட்டணத்தில் இருக்கிறான். அந்த மனுஷனை கண்டு மிகவும் ஜனங்கள் ஆதாயமாகவும் பயந்து அந்த மனுஷனுக்குள்ள இருந்தாங்க. அவன் வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்கிறார் என்று பார்க்கலாம். நேரத்தில் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 9. சீமோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாய வித்தைக்காரனாய் இருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி, பாருங்க, அவனுக்குள்ள இருக்கிற காரியம் என்னன்னா, நான் ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரிய நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். சமாரியா நாட்டு எல்லாத்தையும் பிரமிக்க வைத்துக் கொண்டிருந்தான். தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று எண்ணி, பெரியாத சக்தி, பெரிய ஒரு ஆள் என்று சொல்லி அவன் என்ன பண்ணி கொண்டிருந்தாங்களாம். அந்த ஊர் ஜனங்கள், அந்த இடத்துல இருக்கிறவர்கள் எல்லாமே சீமோனை கண்டு என்ன பண்ணுவாங்களாம், அவர் ஒரு மந்திரவாதியா இருக்கிறான். அவன் ஒரு மந்திரவாதியா இருக்கும் போது அவனை கண்டு பிரமித்திருந்தார்களாம். இவன் தான் கடவுள், இவனாலதான் எல்லாம் செய்ய முடியும், இவன் தான் என்று சொல்லி இவனை அந்த ஊர் ஜனங்களை என்ன பண்ணி கொண்டிருந்தாங்களாம், நம்பிக்கொண்டு நாடிக்கொண்டு போனவர்களா இருந்தாங்களாம். இவனுடைய வேலை என்னன்னா, மாயவித்தம் செய்வது. மாயவித்தம் என்று பார்க்கும்போது மேஜிக் பண்ணுவாங்க. கண்ணுக்கு தெரியாத சில காரியங்களை வந்து மேஜிக்கா பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு காரியங்களை மந்திரத்துக்குள்ள ஈடுபட்ட ஒரு மனுஷனா காணப்பட்டார். இந்த மனுஷன் வாழ்க்கையில பார்க்கும்போது இவனை நம்புவதற்கு எத்தனையோ ஜனங்கள், இவனை வணங்குவதற்கு எத்தனையோ ஜனங்கள், இவன் பேச்சு கேட்பதற்கு எத்தனையோ ஜனங்கள், எத்தனையோ கூட்டங்கள், எத்தனையோ சங்கங்கள் அப்படியாக காணப்பட்டது. இப்ப பாருங்க, அதுல அப்படியே வாசிங்க கீழே. சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். பாருங்க, சின்ன குழந்தை கூட செவி கொடுத்துச்சான். சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாரும் இவனை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவன் தான் கடவுள், இவன் தான் பெரியவன், இவனை தான் என்று சொல்லி அவனை மனுஷனை ஒரு தெய்வமாய் உருவாக்கி, இவங்கிட்ட தான் போன அற்புதம் நடக்கும், இவங்கிட்ட போனதான் கிடைக்கும் என்ற ஒரு மோட்சிக்குள்ள, ஒரு சிந்தனைக்குள்ள அவர்கள் கடந்து போனவர்களா இருக்கிறாங்க. வாசிங்க. அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளினாலே, அநேக காலங்கள், அநேக வருஷங்கள் அவன் என்ன பண்ணானா, மந்திரவாதியாக அவன் காணப்பட்டான். அவர்களை பிரமிக்க பண்ணினதினால அவனை அவர்களை மதித்து வந்தார்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கத்தை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்புவை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, அவனை ஒரு கடவுளாய் வணங்கி கொண்டிருந்த ஒரு மனுஷன், அவனை வந்து எல்லா சிறியவர்கள் பெரியவர்களெல்லாம் வணங்கி கொண்டிருந்த ஒரு மனுஷன், மாயவித்தை பண்ணி கொண்டிருந்த ஒரு மனுஷன், அவனுடைய வாழ்க்கையில நடந்தது என்னென்றால், பிலிப்பு அந்த இடத்துல தேவ ராஜ்யத்தை குறித்தும் தேவனை குறித்து அந்த இடத்துல அவர் பிலிப்பு பிரசங்கிக்கிறாரு. இந்த பிரசங்கத்தை கேட்டு இந்த மந்திரவாதி, இந்த மனுஷன் அவன் ரட்சிக்கப்படுகிறவனா இருக்கிறான், தேவனுக்குள்ள வரக்கூடியவனா இருக்கிறான். அந்த இடத்துல பிலிப்பு ஒண்ணுமே சொல்ல, நீ மனம் திரும்பு, நீ ரட்சிக்கப்படுன்னு ஒண்ணுமே சொல்லல. அவன் சத்தியத்தை கேட்டான். அந்த சத்தியம் அந்த மந்திரவாதிக்குள்ள போனது. அந்த சத்தியம் அவனை விடுதலையாக்கினதா இருக்கிறது. அப்புறமா பாத்தீங்கன்னா, பிலிப்போட வாழ்க்கை செய்த அற்புதங்கள், அடையாளங்கள் பயங்கரமாய் அவன் பிரமித்தான் என்று வேத வசனம் சொல்லப்பட்டுகிறது. ஹல்லேலூயா. என்னைக்கு இயேசு ஒரு மனுஷனோட வாழ்க்கையில தொட ஆரம்பிக்கிறாரோ, எந்த மனுஷனோட வாழ்க்கையில உண்மையா அந்த ரட்சகர் வந்து தொடுகிறாரோ, அப்போது அந்த மனுஷனுக்கு ஒரு விடுதலை உண்டாகக்கூடியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ இந்த மனுஷனுக்கு தெரியும், நம்ம தேவன் எப்படியாப்பட்டவர்,
நம்முடைய சர்வ வல்லமையான தேவன் எப்படியாப்பட்டவர் என்று இந்த மந்திரவாதி நன்றாக புரிந்து கொண்டிருக்கலாம். அல்லையா, அவன் வருஷங்கள் எத்தனையோ நாட்கள் அந்த மாய வித்தைகளை பண்ணி கொண்டவன் ஒரே நாளில் பிலிப்போட பிரசங்கத்தை கேட்டு அந்த வார்த்தையை கேட்டு அவன் ஞானஸ்தானம் பெற்று அவன் ரட்சிக்கப்பட்டவனாக இருக்கிறான். அல்லையா, இன்னைக்கு ஊழியக்காரர்களாக நாம் இருக்கிறோம், நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம், விசுவாசிகளாக இருக்கிறோம். இன்னும் நம்ம நிமித்தம் இன்னைக்கு எவ்வளோ அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனை மந்திரவாதிகள் ரட்சிக்கப்படுறாங்க, எத்தனை பேருக்கு விடுதலை உண்டாகிறது, எத்தனை பேருக்கு நோய்கள் விடுதலாகிறது, எத்தனை பேருக்கு சாஸ்திர விடுதலை பெறாங்க. நம்ம குடும்பத்தின் நிமித்தம், நம்ம ஊழியத்தின் நிமித்தம், நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தில் எத்தனை பேர் விடுதலை ஆகி கொண்டிருக்காங்க. யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, நம்மளுக்கு இன்னும் ஒரு வல்லமையான ஒரு அதிகாரத்தை கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துக்கிறார். என்ன கொடுத்துக்கிறார் பார்க்கும்போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்துருனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். உங்களுக்கு நான் அதிகாரங்களை கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. எந்த ஒன்று சேதப்படுத்த முடியாது. எந்த மந்திரவாதி உனக்கு விரோதமாக எழும்பினாலும், எந்த மந்திரங்கள் எழும்பினாலும், இல்ல உன்னை அழிக்கணும் என்று நினைப்பினாலும், உன்னை சாவடிக்கணும் என்று நினைத்தாலும், உன் குடும்பம் அழிஞ்சு போகணும் என்று நினைத்தாலும், உன் சபை உடைக்க பண்ணணும் என்று நினைத்தாலும், எது நினைத்தாலும் உனக்கு ஆண்டவர் சொன்னார், உன்னை ஒன்றும் உன் வாய்க்கவே முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த மனுஷத்தை விசுவாசிக்கிறானோ, எந்த மனுஷன் இதுக்குள்ள கடந்து போகிறானோ அவனுக்கு எது ஒன்றும் மேற்கொள்ள முடியாது. ஒருவேளை நீ மந்திரத்துல பயந்துருக்கிறியா, ஒருவேளை உனக்குள்ள எனக்கு யாரோ மந்திரத்தை செய்திருக்கிறாங்க, எனக்கு வெள்ளி சூனியத்தை வைத்திருக்கிறாங்க, அனுப்பட்ட காரியங்கள் எனக்குள்ள இருக்கு, என் குடும்பத்துக்குள்ள இருக்கு, நீ சிந்தனையில இருக்கிறியா, நீங்க ஒரே ஒரு வார்த்தையை பார்த்து ஏசப்பா பார்த்து சொல்லுங்க, அப்பா எனக்கு ஆண்டவரே எனக்கு விரோதமாக ஒன்றுமில்லை என்று சொல்லி பாருங்க. எனக்கு விரோதமாக எதுவுமே என்னை வாய்க்காமே போகும் என்று சொல்லி பாருங்க. அந்த வசனமே நம்மளுக்கு சொல்லப்படுகிற காரியமா இருக்கிறது. நீ எந்த நிலையில இருந்தாலும் உன்னை தூக்கி எடுக்கவும், உன்னை ரட்சிக்கவும் தேவன் நம்மளோடு கூட அவர் இருக்கிறவரா இருக்கிறார். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, இன்னும் 2 ராஜாக்கள்ல நீங்க வாசிக்கும் போது 17 வாசிக்கும் போது அதுல ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவர்கள் தங்கள் குமாரரையும் தங்கள் குமார்த்திகளையும் தீக்கடக்க பண்ணி குறிக்கேட்டு நிமித்தங்கள் பார்த்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறதற்கு தங்களை விற்று போட்டார்கள். ஆமென். யாருக்கு கோபம் வருகிறது? அவருடைய பிள்ளைகள், அவருடைய கோத்திரங்கள் போய் குறி சொல்லும் மந்திரவாதிகள்கிட்ட போய் மந்திரத்தை கேட்டுக்கொண்டு தாயத்தை கட்டிக்கொண்டு இன்னைக்கு இப்படியாக மந்திரத்துக்குள்ள போகும்போது தேவனுடைய கோபம் அந்த மந்திரவாதி மேல வருதோ இல்லையோ, இந்த மந்திரத்தை நாடி போறாங்க பாரு, அவங்க மேல அந்த கோபம், தேவனுடைய கோபம் வரக்கூடியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. நினைச்சு பாருங்க. ஏன் தேவன வசனம், இந்த வசனத்தெல்லாம் ஏன் சொல்றாங்க? அந்த இடத்துல பார்க்கும்போது சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாரும் போய் மந்திரவாதிகளை நாடி குறி சொல்லுவதை நாடி, இன்னைக்கு மனுஷனோட வாழ்க்கை இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறது. இந்த மந்திரவாதிகிட்ட போனா, இந்த மனுஷங்கிட்ட போனா சக்சஸ்ஃபுல் ஆகுமா என்று நினைத்து கொண்டிருக்கிறான். நீ தேவன்கிட்ட வந்தாலே உன் லைஃப் சக்சஸ்ஃபுல் ஆகும். ஏசப்பா கிட்ட வரும்போதே உன் லைஃப் சக்சஸ்ஃபுல் ஆகும். தேவன் எல்லாவற்றிலையும் உன்னை நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த 17 வீட்டில் போய் வாசித்து பாருங்க. தேவனுடைய கோபம் நம்ம பிள்ளைகள் மேல வரக்கூடாது. தேவனுடைய கோபம் என் மேல வரக்கூடாது. தேவனுடைய கோபம் உன் சங்கதி மேல, குடும்பத்தின் மேல வரக்கூடாது. அதுக்கு நான் என்ன பண்ணோம்னா, இயேசு தான் தெய்வம், அவர் தான் ரட்சகர் என்று சொல்லி அவர் இடத்துல நம்ம இருக்கும்போது கர்த்தர் விடுதலை ஆக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு குழந்தை பிறக்கிறது, நான் தப்பா சொல்ல, ஒரு குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தை பிறந்து கொஞ்ச நாள் ஆகிட்ட பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, இவ்வளோ பெரிய மை வைப்பாங்க, இவ்வளோ பெரிய மந்திரிச்சம் ஒரு மையோ ஏதோ ஒன்று வைப்பாங்க. ஏன் அந்த மையோ வைக்கிறாங்கன்னு பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு திருஷ்டி ஆகிடுமா, அது திருஷ்டி ஆகிடும், யாராவது கண்ணு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு மூட நம்பிக்கை. அந்த மையை வைப்பாங்க. சிலர் அழகுக்காக என்ன பண்ணுவாங்க, தன்னை மையை திட்டிக் கொள்ளுவாங்க, போடுவாங்க. ஆனால் நம்மளை உருவாக்கி, அழகாக உருவாக்கி, தாய் கருவில் இருக்கும்போது நம்மளை உண்டாக்கி, நம்மளை சதைகள் உண்டாகும் போது, நெரும்பு உண்டாகிறதுக்கு முன்னே நம்மளை உண்டாக்கி, நம்மளை பிள்ளைகளாக, மகனாக கர்த்தர் உண்டாக்கி நம்மளை வைத்து எவ்வளோ அழகாக படைச்சதை விட்டுட்டு ஒரு மையால் நம்மளை அழகு போயிடுமா, ஒரு மையால் அழகாயிடுமா ஒரு குழந்தை, ஒரு மையால் காரியங்கள் என்ன பண்ணும், அந்த 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 காரியங்கள் திருஷ்டி இல்லாதமாக போயிடுமா. அதனால் ஒன்று, அந்த மூட நம்பிக்கை நம்ம உடைக்கணும். கையை வச்சு எண்ணெய் போட்டு ஜெபம் பண்ணுங்க.
உன் பிள்ளை ஆரோக்கியமா இருக்கும், சுகமா இருக்கும். கததாமே எல்லா காரியங்களும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த வேத வசனத்துக்குள்ள நீங்க கடந்து போங்க. சத்தியத்தை அறிவு சத்தியம் உங்களுக்கு விடுதலை ஆக்கும். உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கார். இயேசுவின் நாமத்துல நான் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய தூய கருத்தை நாங்கள் வேத வசனத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் எங்களோடு கூட பேசினீர், இடைப்பட்டீர். தேவ வார்த்தை எங்களோடு கூட வந்ததுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேல் குறிசல்ல ஒன்றுமே இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமே போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எது ஒன்றை எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு, எங்களை தொடாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ளும், என் குடும்பத்தெல்லாம் பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.